ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு பணியாரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்காங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்குறாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துட்டு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளை இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பனியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சத்து மாவு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பழத்தையும் ரவையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்காங்க. நெய் நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ 2 நேந்திர பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அந்த நெய்யோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பழம் நல்லாவே மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கெட்டியமாக வரணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது பாருங்கள். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. இந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
1/4 கப் ரவைக்கு 1/2 கப்பு பால் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெல்லத்தை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சர்க்கரை சேர்க்கணுன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூளை தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இது பேனில் ஒட்டாத மாதிரிக்கு வரணும். பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துருச்சு, பேன்லேயும் ஒட்டாமல் வருது. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதை பாருங்கள், சூடு நல்லாவே ஆறிருக்கு. இதிலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி நான் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த உருண்டை மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேங்க. தடவிட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை பரட்டி போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது இப்படி இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துருக்கு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழமும் ரவையும் சேர்த்து ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.